ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்குவார். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கும் போது மக்கள் நாட்டிலேருந்து சில பேர் வந்து அதை வந்து அவருக்கு வந்து கத்தருக்கென்று காணிக்கை செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முதல் தடவை கொடுத்துட்டு ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா பவுல் வந்து தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் வந்து பிரசங்கிக்கும் போது திரும்ப அந்த ஜனங்க வந்து கத்தருக்காக காணிக்கை செலுத்துறாங்க. அதை கண்டு பவுல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பவுல் சொல்றாரு, அதாவது நீங்கள் வந்து கத்தருக்குன்னு இதை கொடுக்குறீங்க, கத்தர் நிச்சயமாக அது உங்கள் 4 மடங்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து பெருக செய்வார். என்கிட்ட எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக இருந்தால், என்கிட்ட எல்லாமே இருந்தால், ஆனால் தேவனுக்காக நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை நான் சுகந்த வாசனை என் தேவனுக்கு அது செலுத்துகிறேன். கத்தர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் ஒரு மகிமையாக நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை கத்தர் உங்களை சந்திப்பார். நீங்கள் கத்தருக்காக கொடுத்து கத்தர் உங்கள் 4 மடங்கு உங்களை ஆஸ்வதிப்பாக சொல்லி பவுல் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கத்தருக்காக நம்ம என்ன செலுத்துகிறோமோ, கத்தருக்காக நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஒரு நாள் வீண் போகாது. அது ஒரு நாள் வந்து அது புரோஜனமாக போகாது. ஏன்னா கத்தருக்காக நம்ம என்ன செலுத்துமோ கத்தர் நம்மளுக்கு நிச்சயமாக 4 மடங்கு கத்தருக்கு கொடுப்பாரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேரும் தசம பாகம் செலுத்தினாங்க. தசமபாகம் செலுத்தின பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்தினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டார். அது மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்து அண்ணால் வந்து அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, இது மூலிமா நான் வந்து ரொம்ப கேவலப்படுறேன் ஆண்டவர். நீங்கள் ஒன்று எனக்கு ஒரு குழந்தை, நீங்கள் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதி எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் உமக்கென்று நான் அதை வந்து காணிக்க ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு அதை கொடுக்க சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா அவங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணால் வந்து கர்ப்பவதியாக ஒரு குழந்தை வந்து அவங்க பிறகுது. அதாவது ஏசப்பா சொன்னபடி அவங்களும் செஞ்சார். அதே போல் அண்ணால் ஏசப்பா கிட்ட என்ன கேட்டாங்களோ அதேபடி அந்த பொருத்தனை உண்மையாக இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய திரும்ப ஆழத்தில் திரும்ப விட்டாங்க. தேவனுக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க. அவங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம கத்தருக்காக நம்ம என்ன செலுத்தணும், நம்ம கத்தர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கத்தருடைய ஊழியத்தை கொடுத்தாங்க, கத்தருடைய சபைகளை கொடுத்து தாங்குங்க. அதாவது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் கத்தருக்கு கொடுத்து தாங்குங்க. இல்லாத உங்களால் அதாவது வியாதிப்பட்டிருக்காங்க அவனுக்கு கொடுத்து விசாரித்து அவங்களுக்கு கொடுங்க. பசியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேளை ஆகாரத்தை கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ சரி கத்தருக்காக நீங்கள் அதை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் 4 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதாவது கர்த்தர் வார்த்தை உங்களை நேரம் உங்களுக்கு கடந்து வருது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் அதன்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் 4 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க. அதாவது பேதுரு பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போய் போட்டில் போய் வலை போட்டு மீன் பிடிக்கிறான். ஒரு மீனுக்கு நைட்டெல்லாம் போகிறான் வேலை, ஒரு மீன் கூட மாட்டல. அவன் வந்து ரொம்ப வெக்ஸாகி கரைக்கு வரான், ரொம்ப டயர்டாகி வரான். அதுக்கப்புறம் ஏசப்பா வராரு. ஏசப்பா அவனை கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் வந்து வேலை போட்ட ஒரு மீன் கூட எனக்கு மாட்டல ஆண்டவர் சொல்லும்போது ஏசப்பா திருப்பி பேதுருவை கூப்பிட்டு போகிறார். பேதுருவை கூப்பிட்டு போய் ஏசப்பா சொல்கிறேன் இங்கே இடத்துல போய் வலை போட சொல்கிறேன். அப்போ பேதுரு சொல்கிறேன், ஐயரே நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு வேலை போட்ட ஒரு மீன் கூட மாட்டல, ஆனால் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் கீழ்ப்படிஞ்சு வலைய போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக மீன்களை பிடிச்சி பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அப்புறம் கீழ்ப்படிஞ்சான். அப்புறம் பார்த்தா பயங்கரமாக ஆஸ்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை சொல்லி கர்த்தர் வார்த்தை உங்க நேரம் கடந்து வருது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அதை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் காணிக்க தசமபாகம் செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக 4 மடங்கு ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற எதுவுமே ஒருபோது வீண் போகாது. ஆமென்.